சாப்டர் 2 நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அது அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த சம் போடலாம். ஓகேவா? ஸோ ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு அக்கௌண்ட். ஓகே, நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்னா என்ன? லாப நோக்கம் இல்லாமல், ப்ராஃபிட் மோட்டிவே இல்லாமல் ஒரு பர்டிகுலர் ஃபினான்ஷியல் இயரில் கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் என்ன நடக்குது அதை வந்து ரெக்கார்ட் பண்ணுற ஒரு அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் இஸ் அ சம்மரி ஆஃப் ஆக்சுவல் cash and bank transactions of a non-profit organization over a specific financial year. Okay, ஸோ இது எக்ஸாக்டாக இதை பார்த்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட் மாதிரி தான். இட் ஆக்ட்ஸ் எக்ஸாக்ட்லி லைக் எ கேஷ் புக், ஸ்டார்டிங் வித் த ஓப்பனிங் கேஷ் பேங்க்கு பேலன்ஸு அதோட ஸ்டார்ட் ஆகி எண்டிங் வித் த க்ளோசிங் பேலன்ஸோட எண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக அது ஒரு ரியல் அக்கௌண்ட். ஓகே, உங்களுக்கு தெரியும் அக்கௌண்டிங் ரூல்ஸ் எல்லாம். ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட், பர்சனல் அக்கௌண்ட், அதோட ரூல்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த ரூல்ஸ் படி இது வந்து ரியல் அக்கௌண்ட்டோட ரூல்ஸ் தான் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டுக்கு ஃபாலோ பண்ண போகிறோம். வாட்ஸ் த ரூல் ஃபார் ரியல் அக்கௌண்ட்? டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். சரியா? இந்த இயரில் நம்ம என்ன ரிசீவ் பண்ணியிருக்கோம், என்ன பே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணுறோம். இப்போ ரிசீவ் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் இயரோடதும் ரிசீவ் பண்ணியிருப்போம். ப்ரீவியஸ் இயரோட கேஷ் ஏதாவது வந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கலாம் இந்த வருஷம். நெக்ஸ்ட் இயர் வர வேண்டிய பணத்தை இப்போயே நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கலாம் இந்த வருஷமே. ஸோ அந்த பர்டிகுலர் ஃபினான்ஷியல் இயரில் ரிசீவ் பண்ண எல்லா கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ நேச்சர் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணுற ஒரு அக்கௌண்ட். ஓகே, ரெக்கார்ட்ஸ் ஆல் கேஷ் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் ஆஃப் கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ இன் நேச்சர். ரிசிப்டோ பேமெண்ட்டோ கரண்ட் இயரில் வாங்கின எல்லா ப்ரீவியஸ் இயர் சப்சிக்வெண்ட் இயரோட கேஷையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். ஆனால் ஒரு சிலதை ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கேஷ் ஐட்டம்னு சொல்லுவோம். ஸோ லைக் டிப்ரிசியேஷன், அதாவது தேய்மானம், அப்புறம் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், வர வேண்டிய எக்ஸ்பென்சஸ், அதே மாதிரி நம்ம வந்து வர வேண்டிய இன்கம், பே பண்ண வேண்டிய எக்ஸ்பென்சஸ், இதெல்லாம் நம்ம எடுக்க மாட்டோம். ஓகேவா? ஏன்னா கேஷ் நமக்கு மூவ் ஆகலை, வெளியிலேருந்து உள்ளவோ உள்ளேருந்து வெளியிலையோ கேஷ் போகலை அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டை அதை வந்து அக்கௌண்ட்டில் ஆட் பண்ண மாட்டோம். ஓகே, நான் கேஷ் ஐட்டம்ஸ் should not be included. Okay, must be excluded. Okay, ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டுனா என்ன அப்படின்ட்டு. ஓகே, ஸோ கேஷ் புக் மாதிரி தான் இது ஸ்டார்டிங் வித் ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸு பேங்க் பேலன்ஸோடு ஸ்டார்ட் பண்ணி இந்த அக்கௌண்ட் எண்ட் ஆகும்போது க்ளோசிங் பேங்க் அண்ட் கேஷ் பேலன்ஸோட ஃபினிஷ் பண்ணுவோம். இதுதான் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் அப்படின்றது. ஓகேவா? நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் ப்ரிப்பேர் பண்ணுற ஃபஸ்ட் அக்கௌண்ட். ஓகேம்மா? நெக்ஸ்ட் இதோட ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். என்ன ஸ்டெப்ஸ்லாம் இதில் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்ப்போம்.